1991 ஜூலை மாதம் 10 ஸ்ரீலங்காவில் மிகவும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்ரீலங்கா ஆணையரவு படைத்தளம் மீது தமிழீழ விடுதலை புலிகள் மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்திருந்தார்கள். ஒரு பிரதான இராணுவ முகாம் மற்றும் 6 சிறிய முகாம்களை கொண்ட அந்த பாரிய இராணுவ தளத்தில் ஸ்ரீலங்கா சிங்க ரெஜிமெண்டின் 6வது பெட்டாலியனைச் சேர்ந்த 600 படை வீரர்கள் தங்கியிருந்தார்கள். ஆகாய கடல் வெளிச்சமர் என்கின்ற பெயரில் பல முனைகளாலும் சுற்றி வளைக்கப்பட்ட நிலையில் ஆணையரவு படைத்தளத்தின் மீது இறுக்கப்பட்ட புலிகளின் முற்றுகையைக் கண்டு ஸ்ரீலங்கா தலைமை நடுங்கியது. ஆணையரவு தளம் மாத்திரம் விடுதலை புலிகளின் கைகளில் சிக்கப்பட்டு விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய இராணுவ மற்றும் அரசியல் பேரிழப்பை நினைத்து சிங்கள தலைமை அச்சம் கொண்டது. அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு நிலை, அடுத்து என்ன செய்வது என்றும் புரியாத ஒரு தர்ம சங்கடமான நிலை. ஸ்ரீலங்காவின் அரசியல் தலைமை ஒரு அவசர கூட்டத்தை கூட்டியது. ஜனாதிபதி பிரேமதாசா தலைமையிலான அந்த கூட்டத்தில் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் வடபிராந்திய கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் டென்சில் கொபேகடுவ, யாழ்ப்பிராந்திய இராணுவ அதிகாரி பிரிகேடியர் விஜய விமலரட்ன, முப்படைகளின் தளபதி, இராணுவ தளபதி உட்பட பல இராணுவ அரசியல் உயரதிகாரிகள் பங்கு பெற்றிருந்தார்கள். என்ன விலை கொடுத்தாவது ஆணையரவு தளத்தை காப்பாற்றியேயாக வேண்டும் என்ற உத்தரவு ஸ்ரீலங்காவின் முப்படைகளுக்கும் வழங்கப்பட்டது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளைச் சேர்ந்த நிபுணர்கள் குழுவின் ஆலோசனையின் பெயரில் பாரிய தரையிறக்கத்தை ஆணையரவை அண்டிய கடற்கரை ஒன்றில் செய்வது என்ற முடிவு அங்கு எடுக்கப்பட்டது. அந்த சிறப்பு நடவடிக்கையில் ஸ்ரீலங்கா இராணுவத்தைச் சேர்ந்த சுமார் 10,000 சிறப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. ஸ்ரீலங்காவின் போரியல் வரலாற்றை பொறுத்தவரையில் அது மிக மிக பாரிய ஒரு படை நடவடிக்கை. கடல் வழியாக இத்தனை பெரும் படையினரை தரையிறக்கிய வரலாறு ஸ்ரீலங்காவின் சரித்திரத்தில் அதுவரை நடைபெற்றிருக்கவில்லை. அதுபோன்ற பாரிய தரையிறக்க முன் அனுபவமும் ஸ்ரீலங்கா படைத்தரப்பிற்கு இருக்கவில்லை. அதுவும் விடுதலை புலிகளின் வாய்க்குள் படையினரை தரையிறக்க வேண்டும். அந்த நடவடிக்கையில் சிறிய தவறு ஏற்பட்டுவிட்டாலும் கூட ஸ்ரீலங்காவின் இராணுவத்தினது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கா தேசத்தினதும் எதிர்காலமும் கேள்விக்குள்ளாகி போய்விடும். எனவே அந்த ஆபரேஷனை மிக கவனமாக செய்ய வேண்டும், நேர்த்தியாக செய்ய வேண்டும், வெற்றிகரமாக செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் படைத்துறை தலைமை மத்தியில் இருந்த மிக முக்கியமான கேள்வி இதுதான்: யாரால் இந்த துணிகரமான செயலை கவனமாக, நேர்த்தியாக, வெற்றிகரமாக செய்ய முடியும்? அந்த நடவடிக்கைக்கு யார் தலைமை தாங்குவது? ஸ்ரீலங்காவின் உயரதிகாரிகள் அனைவரது வாய்களிலும் இருந்து எந்தவித தயக்கமுமின்றி உடனடியாக வெளிவந்த பெயர் சரத் பொன்சேகா. அந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் சாதாரண கேர்னல் தரத்தில் தான் பணியாற்றிக் கொண்டிருந்தார் சரத் பொன்சேகா. எனினும் மேஜர் ஜெனரல் டென்சில் கொபேகடுவ, பிரிகேடியர் விஜய விமலரட்ன தலைமையிலான அந்த தரையிறக்க நடவடிக்கையின் 1வது தரையிறக்க படையணியை தலைமை தாங்கி நடத்தி செல்லும் பொறுப்பு கர்னல் சரத் பொன்சேகாவிடமே ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கா ராணுவத்தின் சிங்க ரெஜிமெண்ட், கிம்னவாச் படைப்பிரிவு, கஜபா ரெஜிமெண்ட் ஆட்லரி படைப்பிரிவு போன்றவற்றில் இருந்து 10,000 படை வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டு திருகோணமலை கடற்படை தளத்தில் இருந்து கப்பல்களில் ஏற்றப்பட்டார்கள். கர்னல் சரத் பொன்சேகா தலைமையிலான 3வது பிரிகேட் படையினர் 1வது தரையிறக்கத்தை செய்வதாகவும் அதனைத் தொடர்ந்து மற்றைய படையினர் தொடர் தரையிறக்கங்களை மேற்கொள்வதாகவும் தீர்மானிக்கப்பட்டது. இடித்தரா, விக்ரம போன்ற போர்க்கப்பல்கள் உட்பட ஏராளமான பீரங்கி படகுகள், தரையிறக்க படகுகள், உலங்கு வார்நூதிகள், அந்த நேரம் ஸ்ரீலங்கா விமானப்படையிடம் இருந்த சியாமாச்சட்டி SF-260 என்ற குண்டுவீச்சு விமானங்கள் உட்பட ஸ்ரீலங்கா ராணுவத்தின் அனைத்து வளங்களும் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டன. ஆணையரவு தடத்திற்கு கிழக்காக சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெற்றிலைக்கேணி கடற்கரையில் 1991 ஜூலை மாதம் 15 சரத் பொன்சேகா தலைமையிலான ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் தரையிறங்கினார்கள்.
விடுதலை புலிகளின் கடுமையான எதிர்ப்புகளை முறியடித்துக் கொண்டு அங்குலம் அங்குலமாக நகர்ந்து 1991 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் திகதி சரத் பொன்சேகா தலைமையிலான மீட்புப் படையினர் ஆணையரவை வந்தடைந்தார்கள். சுமார் 18 நாட்கள் நடைபெற்ற அந்த மீட்பு நடவடிக்கையில் 600 விடுதலை புலிகள் வரையில் வீரமரணம் அடைந்ததாக விடுதலை புலிகள் அறிவித்திருந்தார்கள். தமிழீழ விடுதலை புலிகளை பொறுத்தவரையிலும் சரத் பொன்சேகா என்ற இராணுவ அதிகாரி இராணுவ ரீதியாக புலிகளுக்கு மிகவும் மோசமான சேதத்தினை ஏற்படுத்திய ஒரு அதிகாரியாகவே பல ஆண்டுகளாக இருந்து வந்தார். தமிழ் மக்களை மிகவும் வெறுத்த ஒரு அதிகாரியாக சிங்கள இராணுவ வீரர்கள் மத்தியில் பிரபல்யமாக இருந்த சரத் பொன்சேகா தமிழ் மக்களின் விடுதலைக்காக வென்று விடுதலை புலிகள் முன்னெடுத்த ஆயுத ரீதியிலான போராட்டத்தை நசுக்குவதில் மிகவும் மும்முரமாக செயற்பட்டு இறுதியில் அதில் வெற்றியும் கண்டிருந்தார். விடுதலை புலிகளுக்கு எதிராக ஸ்ரீலங்கா ராணுவம் மேற்கொண்ட குறிப்பிடத்தக்க முக்கியமான அனைத்து படை நடவடிக்கைகளிலும் சரத் பொன்சேகாவின் பங்கு என்பது இன்றியமையாததாகவே இருந்து வந்துள்ளது. விடுதலை புலிகளின் போரியல் வரலாற்றில் அவர்களுக்கு பின்னடைவுகளையும் பாதிப்புகளையும் இழப்புகளையும் ஏற்படுத்திய ஸ்ரீலங்கா ராணுவ நடவடிக்கைகளில் ஏதோ ஒரு விதத்தில் சரத் பொன்சேகாவின் பங்கு இருந்ததாகவே பதிவுகள் தெரிவிக்கின்றன. உதாரணத்திற்கு 1990 ஆண்டு யாழ்கோட்டையை விடுதலை புலிகள் முற்றுகையிட்டு அங்கு நிலை கொண்டிருந்த ஸ்ரீலங்கா படை வீரர்களை சரணடையும்படி கோரிக்கை விடுத்திருந்த போது கோட்டையில் நிலை கொண்டிருந்த ஸ்ரீலங்கா படையினரின் கதை அநேகமாக முடிந்துவிட்டதென்றே அனைவரும் கண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் கோட்டையில் முற்றுகைக்குள் சிக்கியிருந்த படையினரை மீட்கும் அதிரடி நடவடிக்கையொன்றை ஆபரேஷன் திருவிட வலைய என்ற பெயரில் பலாலியில் இருந்து கடல் வழியாக புறப்பட்டு காரைநகரில் ஒரு தரையிறக்கத்தை மேற்கொண்டு அதன் பின்னர் காரைநகரில் இருந்து மண்டைத்தீவு வழியான குறுகலான பாலம் கடல் நீரேறி வழியாக யாழ்கோட்டையை அடைந்து யாழ்கோட்டையையும் அதனை சூழ உள்ள பகுதிகளையும் தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அதன் பின்னர் கோட்டையில் இருந்த படைவீரர்களை வெளியேற்றி சாதனையை படைத்திருந்தார் சரத் பொன்சேகா. இதேபோன்று சரத் பொன்சேகா பங்கு பற்றி தமிழ் மக்களின் ஆயுத போராட்டத்திற்கு விளைவித்த சேதங்கள் என்று இலங்கை போரியல் வரலாற்றில் ஒரு பெரிய பட்டியலே இருக்கின்றது. பொதுவாகவே அந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளுக்கு எதிராக முக்கியமான நடவடிக்கைகள் ஏதாவது மேற்கொள்ள வேண்டுமென்றால் அந்த நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்குவதற்கு சரத் பொன்சேகாவின் பெயரே ஸ்ரீலங்கா ராணுவ வட்டாரங்களில் பிரேரிக்கப்படுவது வழக்கம். அதற்கு 2 காரணங்கள் உண்டு. முதலாவது, சரத் பொன்சேகா மிகவும் திறமையான ராணுவ அதிகாரி, நேர்மையானவர். இரண்டாவது காரணம், சரத் பொன்சேகா தமிழ் மக்களை மிக மிக அதிகமாக வெறுப்பவர். தமிழ் மக்களின் ஆயுத போராட்டத்தை அடக்குவதில் மூர்க்கத்தனத்தை வழிகாண்பிப்பார். தமிழ் மக்கள் தொடர்பில் மிகுந்த வெறுப்பையும் தமிழ் மக்கள் உரிமை கேட்க தகுதியற்றவர்கள் என்கின்ற நிலைப்பாட்டையும் தனதாக கொண்டவர்தான் சரத் பொன்சேகா. தமிழ் மக்களின் ஆயுத போராட்டத்தை அடக்குவது என்று வந்ததும் மிக மூர்க்கமாக முரட்டுத்தனமாக தனது வீரத்தை வெளிப்படுத்தும் ஒரு குணத்தை கொண்டவர் சரத் பொன்சேகா. அதனால்தான் விடுதலை புலிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் என்றதும் கூப்பிடு சரத் பொன்சேகாவி என்று ஸ்ரீலங்காவின் இராணுவ மற்றும் அரசியல் தலைமைகள் நிலைப்பாடு எடுத்து வந்தன. அந்த நேரத்தில் 1985 ஆண்டு மே மாதம் 9ஆம் திகதி யாழ்குடாவில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. யாழ் கரவட்டி பிரதேசத்தில் வீதியுலா சென்று கொண்டிருந்த ஸ்ரீலங்கா ராணுவ அணி மீது விடுதலை போராளிகள் நடத்திய தாக்குதலில் ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரியான மேஜர் ஸ்ரீமால் மெண்டிஸ் என்பவர் கொல்லப்பட்டார். இது யாழ்குடாவில் நிலை கொண்டிருந்த ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் மத்தியில் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தது. ராணுவ முகாமை விட்டு வெளியே வருவதற்கு அவர்கள் தயங்கினார்கள். அந்த நேரத்தில் வல்வட்டித்துறை ராணுவ முகாமில் நிலை கொண்டிருந்த சிங்க ரெஜிமெண்ட் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருந்தார் சரத் பொன்சேகா. அப்பொழுது அவர் மேஜர் தர அதிகாரியாக கடமையாற்றிக் கொண்டிருந்தார். மேஜர் தர அதிகாரியான ஸ்ரீமால் மெண்டிஸ் மீதான தாக்குதலால் யாழ்குடாவில் நிலை கொண்டிருந்த மற்ற ராணுவ அதிகாரிகள் வெளியே நடமாட அச்சம் கொண்டிருந்த நிலையில் மேஜர் சரத் பொன்சேகா தனது படைப்பிரிவின் சிலரை அழைத்துக் கொண்டு துணிகரமாக வெளியே கிளம்பினார். உடுப்பட்டி, பொலிகண்டி, வல்வட்டித்துறை போன்ற பிரதேசங்கள் அடுத்து அடுத்து பாரிய சுற்றி வளைப்பிற்குள்ளாகின.
அந்த பிரதேசங்களை ஒவ்வொன்றாக சுற்றி வளைத்த ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் இளைஞர்கள், மாணவர்கள் என்று பலரை கைது செய்தார்கள். அப்படி கைது செய்யப்பட்ட சுமார் 75 தமிழர்கள் பல்வேறு இடங்களில் வைத்து அன்றைய தினம் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டார்கள். சர்வதேச மன்னிப்பு சபையின் குற்றப்படி 1985 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி ஸ்ரீலங்கா ராணுவம் வல்வெட்டித்துறையில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் கைது செய்யப்பட்ட 40 தமிழர்கள் வல்வெட்டித்துறை வைத்தியசாலையை அண்டிய 2 இடங்களில் வைத்து ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இதில் 12 இளைஞர்கள் தங்களுடைய கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் வரிசையில் நிற்க வைத்து தலைகளில் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். மேலும் 25 தமிழர்கள் கைகள் கட்டப்பட்ட நிலையில் சனசமூக வாசகசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அடைத்து வைக்கப்பட்ட நிலையில் குண்டு வீசப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார்கள். அதன் பின்னர் அந்த சனசமூக நிலையம் தீ வைத்து எரியூட்டப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கா ராணுவ மேஜர் மீதான தமிழ் போராளிகளின் தாக்குதலுக்கு பழிதீர்க்கும் முகமாகவும், ராணுவ மேஜர் மீதான தாக்குதலால் சிங்கள படை வீரர்கள் மனங்களில் ஏற்பட்டிருந்த அச்சநிலையை நீக்கவும், தமிழ் மக்கள் மனங்களில் ஒருவித உளவியல் பீதியை ஏற்படுத்தும் நோக்கத்துடனும் அந்த கோரமான படுகொலைகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டன. இதில் குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், தமிழ் மக்களுக்கு எதிரான அந்த படுகொலைகள் அந்த நேரத்தில் வல்வெட்டித்துறையில் நிலை கொண்டிருந்த ஸ்ரீலங்கா ராணுவத்தின் அதிகாரியாக கடமையாற்றிக் கொண்டிருந்த மேஜர் சரத் பொன்சேகாவின் நேரடி வழிநடத்தலில் நடைபெற்றது என்பதுதான். சரத் பொன்சேகாவிடம் இயல்பாகவே காணப்பட்ட தமிழ் விரோத உணர்வு, விடுதலை போராட்டத்தை அடக்கும் மூர்க்கம் என்பன முக்கியமான ராணுவ நடவடிக்கைகளை சரத் பொன்சேகாவின் தலைமையிலேயே மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை சிங்கள தலைவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தது. ஸ்ரீலங்காவின் ராணுவ தளபதியாக சரத் பொன்சேகா பதவியேற்றதும் ஈழ யுத்தத்தை தன்னை தொடர்ந்து பதவிக்கு வரும் தளபதிக்கு தான் ஒப்படைத்துச் செல்ல மாட்டேன் என்று சூளுரைக்கும் அளவிற்கு தமிழ் மக்களின் போராட்டத்தை அடக்குவதில் அதி தீவிரம் வெளிப்படுத்தி அப்பட்டமான ஒரு இன அழிப்பின் மூலம் அதில் வெற்றியையும் கண்டிருந்தவர் சரத் பொன்சேகா. தனது ராணுவ வரலாற்றில் சரத் பொன்சேகா என்கின்ற மனிதன் மிகவும் வெற்றிகரமான ஒரு ராணுவ அதிகாரியாக வலம் வந்ததற்கு அவரது திறமை, மூர்க்கம், கட்டுப்பாடு, நேர்மை என்பன காரணங்களாக கூறப்பட்டாலும், தமிழ் மக்களை அவர் மிக மோசமாக வெறுத்ததுதான் தமிழர் போராட்டத்தினை அவர் வெற்றி கொள்வதற்கு பிரதான காரணமாக இருந்தது என்று சில ஆய்வாளர்கள் அபிப்பிராயம் வெளியிட்டு வருகின்றார்கள். சரத் பொன்சேகா என்ற ராணுவ அதிகாரி தமிழ் மக்களை மிக அதிகமாக வெறுத்தார். விடுதலை புலிகளுக்கு எதிராக சரத் பொன்சேகாவின் வெற்றிக்கு பின்னணியாக இருந்த காரணம் பற்றி ஒரு சந்தர்ப்பத்தில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று கேள்வியொன்றினை சரத் பொன்சேகாவிடம் எழுப்பியிருந்தது. அதற்கு பதிலளித்த சரத் பொன்சேகா, தான் சிறுவயதில் தனது பெற்றோருடன் அம்பாறை மாவட்டத்தில் வசித்து வந்தபோது அங்கு தமிழர்களால் தனது பெற்றோர் பாதிக்கப்பட்டதாகவும், அந்த பாதிப்பே தான் தமிழர்களை வெறுக்க காரணமாக இருந்ததாகவும், தனது அந்த வெறுப்பினை தமிழர்களின் ஆயுத போராட்டத்திற்கு எதிராக முழு அளவில் தான் பிரயோகித்ததாகவும், விடுதலை புலிகளுக்கு எதிரான தனது வெற்றிக்கு இதுவும் ஒரு காரணம் என்றும் அவர் கூறியிருந்தார். அது மட்டுமல்ல, விடுதலை வேண்டி போராடும் அருகதை தமிழ் மக்களுக்கு கிடையாது என்கின்ற நிலைப்பாட்டையும் தனதாக கொண்ட ஒருவராகத்தான் அவர் சிங்கள படையினர் மத்தியில் இருந்து வந்திருக்கின்றார். 2008ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் ஸ்ரீலங்காவின் ராணுவ தளபதியான சரத் பொன்சேகா படையினர் மத்தியில் ஆற்றியிருந்த உரையொன்று அந்த நேரத்தில் தமிழர்கள் மத்தியில் மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நாடு சிங்களவர்களுக்கே உரியது, இதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனாலும் இங்கு சிறுபான்மையினரும் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களை நாம் எமது மக்களாகவே பார்க்கின்றோம். இந்த நாட்டில் 75% அதிகமாக இருக்கும் சிங்களவர்களாகிய எமக்கு எமது தேசத்தை காப்பாற்றும் பொறுப்பு இருக்கின்றது. நாங்கள் ஒரு பலமான இனம். விரும்பினால் எங்களுடன் சிறுபான்மையினர் சேர்ந்து வாழ முடியும். ஆனால் எங்களை அவர்கள் அடக்கியாட நினைப்பதை எங்களால் அனுமதிக்க முடியாது. இவ்வாறு சரத் பொன்சேகா உரை நிகழ்த்தி இருந்தார். இதே கருத்தினை 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி வெளியான கனடாவின் நேஷனல் போஸ்ட் பத்திரிகைக்கு அவர் வழங்கியிருந்த செவ்வியிலும் தெரிவித்திருந்தார். 2009ஆம் வருட இறுதியில் அமெரிக்கா சென்றிருந்த சரத் பொன்சேகா அங்கு சிங்கள புத்திஜீவிகள் மத்தியில் உரை நிகழ்த்தும் போதும் இதே பொருள்பட கருத்து வெளியிட்டிருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
2008ஆம் ஆண்டின் இறுதிப் பகுதியில் இலங்கையில் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியும் மற்ற தமிழ்நாட்டு தலைவர்களும் முன்வைத்திருந்தது சம்பந்தமாக 2008ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி அன்று கொழும்பில் இருந்து வெளியான சண்டே அப்சர்வர் பத்திரிகைக்கு செவி வழங்கியிருந்த சரத் பொன்சேகா தமிழ்நாட்டு தலைவர்கள் வெறும் அரசியல் கோமாளிகள் என்று குறிப்பிட்டிருந்தார். யுத்த நிறுத்த கோரிக்கையை முன்வைத்து அப்போதைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தலைமையில் தமிழ் அரசியல் தலைவர்கள் புதுடெல்லிக்கு சென்று அழுத்தம் பிரயோகிக்க தயாராகிக் கொண்டிருந்த நிலையிலேயே இலங்கையின் ராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா இவ்வாறு தெரிவித்திருந்தார். இவை எல்லாமே தமிழர்களை, தமிழர் சார்ந்த அமைப்புகளை, தமிழ் தலைமைகளை சரத் பொன்சேகா என்ற சிங்கள தலைவர் ஒரு தாழ்ந்த நிலையில் வெறுப்புடன் கூடிய மனப்பான்மையுடன் நோக்கி வந்தார் என்கின்ற யதார்த்தத்தை விளக்கி நிற்கின்றது. இப்படிப்பட்ட சரத் பொன்சேகா தான் தற்பொழுது இலங்கையின் மற்றொரு மீட்பராக முன்னிலைப்படுத்தப்பட்டு வருகின்றார். தமிழ் மக்களை வெறுப்புடன் அணுகும், தமிழ் மக்களை மிகவும் கீழ்த்தரமாகவே பார்க்கும் சரத் பொன்சேகாவுக்கு ஒரு சில தமிழ் அமைப்புகளும் கூட ஆதரவு தெரிவிப்பதுதான் இங்கு வெட்கத்துடன் பதிவு செய்ய வேண்டிய விடயமாக இருக்கின்றது.